கவிஞர் சல்மா அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். மேம் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ அடுத்ததாக நீங்க மாநிலங்களவைக்கு செல்ல இருக்கிறீங்க. மூன்றாவது பெண் கவிஞராக திமுக சார்பில் நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறீங்க. எவ்வளவு மகிழ்ச்சியாக உணர்றீங்க? மகிழ்ச்சியாவும் இருக்கு, நெகிழ்ச்சியாவும் இருக்கு. ஆனா தலைவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன போன்ற ஒரு எளிய சிறுபான்மை சமூகத்து பின்னணியில இருந்து வந்த ஒருத்தரை இவ்வளவு பெரிய பொறுப்பை அவங்க நம்பி வழங்கி இருக்காங்க. அதுக்காக தலைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் உங்களுடைய பணி அப்படிங்கிறது எவ்வாறாக இருக்கும்? ஏற்கனவே இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற மக்களவை சரி மாநிலங்களவையும் சரி பல்வேறு பிரச்சனைகளை திறம்பட எதிர்கொண்டு குரல் எழுப்புறதையும் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பங்கு தமிழ்நாட்டிலிருந்து எவ்வாறாக இருக்கும்? என்னுடைய தனிப்பட்ட பங்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கழகத்தினுடைய குரலாக நான் இங்க என்னுடைய குரலை ஒலிப்பேன். பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதிக்கான பல்வேறு விஷயங்கள்ல குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில எதெல்லாம் மக்கள் பிரச்சனையோ அதற்கான குரலை கழகத்தின் சார்பாக நான் எழுப்புவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காகவோ அல்லது சமூக நலனுக்காகவோ யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் எப்பொழுதும் இருந்திருக்கு. சமூக மாற்றத்திற்கான ஒரு இயக்கமாகவும் அது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த இயக்கத்தின் குரலாக இருக்கிறது மிகப்பெரிய பெருமை எனக்கு. நிச்சயமாக நான் தலைவருடைய எண்ணப்படி என்னுடைய பணியை செய்வேன். அதே மாதிரி உங்களுடைய எழுத்தும் தமிழ் சமூகத்துல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீண்ட காலமாகவே திமுகவில் பயணிக்கிறீங்க. கலைஞர் கூட உங்களை பாராட்டி இருக்கிறாங்க. இந்த ரெக்கக்னிஷனை நீங்க எப்படி உணர்றீங்க? நிச்சயமா இந்த ஏப்ரலோட 25 வருஷமா நான் இந்த இயக்கத்துல என்னுடைய பயணத்தை துவக்கி ரொம்ப பெரிய பொறுப்பு, அதுவும் அவ்வளவு பெரிய பொறுப்பை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு தலைவர் தந்திருக்காங்க. இது ரொம்ப நான் எதிர்பார்க்காத ஒண்ணுங்கிறதுனால இன்னும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷமாவும் இருக்கு. மிக பொறுப்புணர்வோடு நான் செயல்படணும் அப்படிங்கிற மனநிலையும் உண்டாக்கி இருக்கு. ஒரு பேரூராட்சி தலைவர் டு எம்பி எப்படி இருந்தது இந்த பயணம்? நிறைய மக்கள் சார்ந்து மக்களோட இணைந்து பல விஷயங்கள்ல பயணிச்சு அனுபவம் இருக்கு. தொடர்ந்து கழகத்தோட சார்பா பல்வேறு இடங்கள்ல போய் நான் என்னுடைய பணிகளை செஞ்சிருக்கேன். களத்துல நின்றிருக்கேன். அதாவது தேர்தல் பார்வையாளராக பல இடங்கள்ல பணி செஞ்சிருக்கேன். மக்களை சந்திக்கிறது, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறது, அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுங்கிற பயணமாக கழகம் தொடர்ந்து இயங்குவது. நான் அதனுடைய சார்பா நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன். நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாவையும் அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறத அதற்கான வாய்ப்பை தலைமை எனக்கு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்த பணியை நான் செய்யறேன். நன்றி சல்மா, மிகுந்த மகிழ்ச்சியாக உணர்வதாக தெரிவிச்சிருக்கிறீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.